இந்த படம் வந்து மகாராஜாக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஹிட்டாக இருக்குமா? கண்டிப்பாக ஹிட்டாக இருக்காது. மகாராஜாவெலாம் வந்து நம்ம பக்கத்துலேயே போக முடியாது. அதில் கதையின் நாயகனாக கதையோடையே வாழ்ந்துருப்பாப்புல, அந்த மாதிரிலாம் இல்லை. இது யதார்த்தத்தை மீறி அவங்களோட ஆக்டிங் இருக்குது. எந்த வீட்லேயும் இவ்வளோ கத்திலாம் சண்டை போட மாட்டாங்க. லவ் பண்ணுற போதும் கத்துறாப்புல, பேசும்போதும் கத்துறாப்புல, சண்டை போடும் போதும் கத்துறாப்புல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது வந்து யதார்த்தத்தை மீறி தான் இருக்குது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப மோசமான படங்கள் லிஸ்ட்டில் வராது. இது ஒரு ஆவரேஜ் ரகம். ஓகே சார். இது வந்து எதற்கும் துணிந்தவன் படம் வரல, பாண்டியராஜ் சார் எடுத்தது. அது விமர்சன ரீதியாக கொஞ்சம் சரியாக போகல. இந்த படம் வந்து அது கம்பேரிட்டிவ்லி இது எப்படி இருக்குது? அதோட கொஞ்சம் பெட்டர் ரகம் தான். அதோட மோசமான கடைக்குட்டி சிங்கத்தை விட கீழே, கருப்பனை விட கொஞ்சம் மேலே தான் சொல்ல முடியும். இடையில இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து ஒரு தடவை பார்க்கலாம். அப்புறம் பாண்டியராஜ் சார் சொல்லியிருந்தாரு, இந்த கதைக்கு விஜய் சேதுபதி தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இன்டர்வியூஸில். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கா படம் பார்க்க? கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். இதை விஜய் சேதுபதி தவிர அஜித்லாம் சொன்னா நடிக்கவே மாட்டாப்புல, மூஞ்சியை திருப்பிக்குவார். இந்த பக்கமே வந்துடாதடா மாமா அப்படி சொல்கிற அளவுக்கு இது இருக்கும். இது பொருத்தமான ஒரு ஹீரோ. பொருத்தமாக இருக்குது. நித்யா மேனன் விஜய் சேதுபதி காம்போ எப்படி இருக்குது? செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்காண்டி அடுத்தடுத்த படங்களாக வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ புருஷன் பொண்டாட்டியாக இருந்து பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஓகே ரகம் தான்.